அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி நடத்தின இந்த 4 மாதம் தஜ்வீத் கோர்ஸ், அட்வான்ஸ் தஜ்வீத் கோர்ஸ் ஏடிசி, இதில் வந்து அல்லாஹ் பங்கு பெற எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் உங்கள் ஃபுல் டீமுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அழகான டீம், அழகான கோர்ஸு. நம்ம ஷேக் சதாம் ஹுசைன் ஹசனி அவங்க ரொம்ப நல்லா டீச் பண்ணியிருக்காங்க இந்த 4 மாதம் தஜ்வீத் கோர்ஸ். அந்த கடைசியில் கோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியரி பாட்டு, ப்ராக்டிக்கல்னால் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். அது குரானை எப்படி ஆக்சுவலாக ஓதி திலாவா கரெக்ஷன் பண்ணாங்க கடைசி 2 வீக்ஸு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அது வந்து அதையே ஒரு 4 மாதம் கோர்ஸாக எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும்ட்டு நான் மட்டும் இல்லை, எங்கள் ஹோல் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம். அது கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதா எல்லாருக்கும், எங்களுக்கும் மட்டும் இல்லை, ஏற்கனவே தஜ்வீதை சும்மா ரூல்ஸாக படிச்சுட்டு போனவங்களுக்கும் அது நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணால் எங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீதுனில்லா. இதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கிருபையினால, அவனுடைய பேரருளால அத்தஜ்வீத் அல் முஸவ்வர் ஷேக் ஐவன் சுவைத் அவங்க எழுதின அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட அட்வான்ஸ் தஜ்வீத் அப்படின்ற அந்த கோர்ஸை செகண்ட் பேட்ச்ல ரொம்ப நல்லபடியாக சிறப்பாகவே நாங்க படிச்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகுப்பை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிட்டட் டைம்குள்ள சொல்லணும் அப்படின்னும் போது நான் இந்த வகுப்புல இருந்து எதை எடுத்துக்கிட்டேன், எதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்கனவே தஜ்வீத் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன். ஆனா அங்கெல்லாம் நான் கத்துக்காத நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து இங்க வந்து கத்துக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஆண் தொகுக்கப்பட்ட வரலாறுல ஆரம்பிச்சு அந்த எழுத்துக்களுடைய வடிவம், அது அமைக்கப்பட்ட முறை, ஹரக்கத்துகள் உருவான விதம், அதை உச்சரிக்கக்கூடிய விதம், அதுல ஏற்படக்கூடிய அந்த லஹன், வெளிப்படையான தவறு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப தெளிவாக வந்து உஸ்தாத் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து நினைக்கலாம், அட்வான்ஸ் தஜ்வீதுன்னு போயிட்டாலே இதெல்லாம் கத்துக்கிறது தானே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இதுல தனிச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, உஸ்தாத் எங்களுக்கு நடத்தின விதம் தான். அதை தான் நான் வந்து ஹைலைட்டாவே மெயினா வந்து இங்க வந்து சொல்லுவேன். ஏன்னா பொதுவா எந்த விஷயத்த வந்து கத்துக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஆழமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அது சிரமம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை பொதுவா எல்லார்கிட்டயுமே இருக்கும். எனக்குமே இருந்த ஒரு மனநிலை தான். ஆனா இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து எனக்கு அந்த மனநிலையில இருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா, உஸ்தாத் அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஆழமாகவும் சொல்லி கொடுத்தாங்க, அதே நேரத்துல எளிமையாக்குனாங்க அந்த விஷயத்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, மக்களுக்கு காரியங்களை வந்து எளிமைப்படுத்துங்க, அவங்களுக்கு சிரமமாக்காதீங்க. அந்த ஒரு ஹதீஸ வந்து அல்ஹம்துலில்லாஹ் நடைமுறைப்படுத்தின விதமா வந்து உஸ்தாத் அவங்க வந்து இந்த வகுப்பை எடுத்தாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வார்த்தையை வந்து நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு நார்மலா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உஸ்தாத் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதோடைய லிங்குவிஸ்டிக் மீனிங் என்னது, அது டெக்னிக்கல் மீனிங் அது என்னது, அது எந்த சொல்ல இருந்து அந்த வேர்ச்சொல் அதுல அர்த்தம் என்ன, அது தஜ்வீதுல இந்த வார்த்தை எப்படி நம்ம வந்து இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லியும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப என்ன வியக்க வச்ச ஒரு விஷயம். இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆழமாக கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய நம்ம கத்துக்குவோம், ஆனா சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ரொம்ப டஃப் ஆக்கி விட்டுருவோம். சோ அல்ஹம்துலில்லாஹ் இங்க உஸ்தாத் வந்து அதை எளிமையாக்குன விதம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து நான் என்னுடைய லைஃப் டைம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தஃஹீம் தர்கீக்கான எழுத்துகளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தது இன்னுமே அது வந்து ஹைலைட். நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நான் அதை பயன்படுத்துறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். என்னன்னா,
தர்க்கீக்கான எழுத்துக்கள், அதாவது லைட் லெட்டர்ஸை வந்து நம்ம சொல்லும் போது அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, முடிவடையக்கூடிய அந்த சத்தத்தை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா லைட்டா தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னார், ஆப்பிள். ஆப்பிள் ஆ ஆ, அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கு? ஆ, லைட்டா இருக்கு. அதே மாதிரி தஃஹீமான ஹெவி லெட்டர் சொல்லும் போது ஆரஞ்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆ, அதனுடைய சத்தம் எப்படி இருக்கு? ஆ, சத்தம் மேல் நோக்கி போகுது. அப்போ ஆ ஆ ஆ ஆ அப்படின்றது வந்து இதை நினைச்சு பார்க்கும்போது இது இவ்வளவு சிம்பிளிஃபைடா வந்து அழகா வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த ஒரு இது வந்து இந்த தஃஹீமையும் தர்கீக்கையும் வந்து கரெக்டா கொண்டு போறதுக்கான ஒரு மெத்தடா வந்து எனக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய வந்து எனக்கு சொல்றதுக்கு இருக்கு. பட் டைம் லிமிட்டட்ன்றனால நான் இதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், உஸ்தாதினுடைய கல்வி பணி வந்து தொடர்றதுக்காகவும் அல்லாஹ் அவருக்கு நிறைந்த நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் இன்னும் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நஷ்ருல் இஸ்லாம், எக்ஸ்பர்டீஸை வச்சு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய இந்த உயர்ந்த நோக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அதுல வெற்றியையும் தந்தருள்வானாக. இன்னும் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் இந்த உலகத்திலையும் சரி ஈருலகத்திலையும் அவங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்து உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அப்படின்ற துவாவோட நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.